எல்லாம் அப்படி முழங்கால் படிட்டு இப்போ அவர் அன்பை வச்சு கேட்க போறீங்க. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் எந்த வல்லமையினாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் வேற எந்த படைப்பினாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று கையை தட்டி அப்பாவுக்கு மகிழ்ச்சி சொல்லுங்க. அதனால என் மேல அன்பு வச்சிருக்கிறாரு, அதனால தருவாரு அப்படிங்கிற எண்ணத்துல எல்லாம் கேளுங்க பார்ப்போம். உனக்காக இரத்த சிந்தின அன்பு, உனக்காக பாடுபட்ட அன்பு, உனக்காக அடிக்கப்பட்ட அன்பு, உனக்காக நொறுக்கப்பட்ட அன்பு, உனக்காக காரியம் மேலப்பட்ட அன்பு, உனக்காக 3 முறை கீழே விழுகப்பட்ட அன்பு, உனக்காக முதுகு கிழிக்கப்பட்ட அன்பு, அப்படிப்பட்ட அன்பு வைத்தனால தான் அவர் நொறுக்கப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார். நான் புறக்கணிக்கப்படாமல் இருப்பதுக்கு அவர் புறக்கணிக்கப்பட்டார். எவ்வளவு பெரிய அன்பு! அப்புறம் இப்படி அன்பின் தெய்வம் நீங்கள் கேட்குற கரைத்தை தராமல் இருக்க மாட்டார். ஏன்னா உங்கள் மேலே அன்பு வச்சனால அவர் கண்டிப்பாக கொடுப்பார். இப்போ அவர் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டார். நீங்கள் என்னை நேசிக்கிறவர், என் மேலே அன்பு வைக்கிறவர் என்று அவரை நீங்கள் வர்ணிங்க, அவரை வர்ணித்து பேசுங்க, அந்த இரட்சகரை வர்ணித்து பேசுங்க. என் மணவாளனே, என் அன்பரே, என் நேசரே, தேவ கிருபையே, அடிக்கப்பட்டவரே, என் மேலே அன்பு வச்சனால தானே நான் பாவியாக இருக்கும் போதே எனக்காக உயிரை கொடுத்தவர், நான் பாவப்பட்ட வாழ்க்கை வாழும் போதே எனக்காக உயிரை கொடுத்த ரட்சகா, நான் கேட்குற காரியத்தை கொடுக்காம இருக்க மாட்டேங்க. அப்பா, எனக்காக புறக்கணிக்கப்பட்டவரே, எனக்காக அவமானப்பட்டவரே, ஆண்டவரே, என்னை வாழ வைக்கிற தெய்வமே, என்னை அரவணைக்கிற தெய்வமே, காயப்பட்ட கரத்தால் என்னை தொடுங்கப்பா, உங்களுடைய காயப்பட்ட கரத்தால் தொடுங்கப்பா. என் தேவைகள் ஆண்டவரே இறுதியை நொறுங்குண்டதும் என் இறுதியை நறுங்குண்டதுமான ஒரு நிலைமையில நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன். என் இறுதியை நொறுக்கப்பட்டு இருக்கிறது, என் தேவைகள் பயங்கரமா இருக்கிறது, ஆனாலும் என் இருதயம் கதறுகிறது ஐயா, என் இருதயம் நோக்கி பார்க்கிறது ஐயா. ஆண்டவரே, நீ மனம் இறங்க மாட்டீரா, நீர் மனம் இறங்க மாட்டீரா, என் தேவைகளை சந்திக்க மாட்டீரா. என் மேல் அன்பு வச்ச தெய்வமே, என் மேல இறக்க வச்ச தெய்வமே, எனக்காக அடிக்கப்பட்ட தெய்வமே, எனக்காக நொறுக்கப்பட்ட தெய்வமே, இப்போது மனம் இறங்க மாட்டீரா, இப்போது மனம் இறங்க மாட்டீரா. இரக்கம் உள்ளவரே, இரக்கம் உள்ளவரே, என் மேல் அன்பு வைக்கிறவரே, எனக்காக ஜீவனை கொடுத்தவரே, எனக்காக இரத்தத்தை சிந்தினவரே, எனக்காக எனக்கு மீட்டெடுத்த தெய்வமே, இறங்குமையா, 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 பதிலை தாங்க, இறங்குமையா. எலியாவின் தேவனை இறங்குமையா, எலிசாவின் தேவனை இறங்குமையா, ஆபிரகாமின் தேவனை இறங்குமையா, அப்பா யாக்கோபின் தேவனை இறங்குமையா, அப்பா ஈசாக்கின் தேவனை இறங்குமையா, அப்பா தானியேலின் தேவனே, தாவீதின் தேவனே, யோசேப்பின் தேவனே, எங்களுக்காக இப்போது இறங்குமையா. இப்போது எங்களுக்கு பதில் வேண்டும், இன்னைக்கு பதில் வேண்டும். கட்டப்பட்ட மனிதர்கள் கட்ட அவிழ்க்கப்பட வேண்டும், கல்லான இருதயங்கள் லகுவான இருதயம் மாற வேண்டும். கடன் பிரச்சனை உள்ள, கடனை குறித்து துன்பப்படுத்துகிற கல்லான இருதயங்கள் லகுவான இருதயமாய் மாற வேண்டும். இப்போது தேவ கிருபை இறங்கணும், இப்போது தேவ வல்லமை இறங்கட்டும், அற்புத கரை இப்போது இறங்குவதாக. ஓ பரிசுத்த ஆவியின் வல்லமை இப்போது ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போது உன் ஜெபத்துக்கு பதில் வந்து கொண்டிருக்கிறது, இப்போது உன் ஜெபத்துக்கு பதில் வந்து கொண்டிருக்கிறது. உனக்கு எதிராக இருக்கிற எல்லா கல்லான இருதயங்களும் இப்போது லகுவான இருதயம் மாறுகிறது. இதோ ஜெயம் கொடுக்கிற ஒரு ஜெபம், இந்த ஜெபம் ஜெயம் கொடுக்கிற ஜெபம், இந்த ஜெபம் வெற்றியின் ஜெபம், உன் மேல் அன்பு வைக்கிற ஜெபம். அவர் அன்பு, அவர் அன்பு, நீ கேட்ட காரியங்களை கொடுக்கிற அன்பு, அவர் அன்பு, அவர் தயாளவர அன்பு, அவர் அன்பு அள்ளி கொடுக்கிற அன்பு. அந்த அன்பு உன் பிரச்சனைகளை உடைக்க போகுது, உன் தேவைகளை சந்திக்க போகுது. ஓ ரபாலா தன்னா பாதுரா பாகாதா ரபாலரா, ஓ தேவ கிருபை ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. இதோ ஜெயம் கொடுக்கிற ஒரு ஜெபம், இந்த ஜெபம் ஜெயம் கொடுக்கிற ஜெபம். நீங்க அப்படியே கேளுங்க அப்பாட்ட, அப்பா என் மேல அன்பு வச்சுட்டீங்க, என் மேல அன்பு வச்சுட்டீங்க, என்னை கைவிட மாட்டீங்க. கேளுங்க அப்பாட்ட, கேளுங்க, யாரும் சும்மா இருக்க கூடாது, எல்லாம் வாயை திறந்து கதறுங்க அப்பாட்ட. நாளைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம், நாளைக்கு உங்களுக்கு ஒரு அதிசயம், நாளைக்கு ஒரு விடுதலை. மகனை குறித்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறாயா, மகன் வாழ்க்கை குறித்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறாயா, மகள் வாழ்க்கையை குறித்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறாயா, பண தேவைகளுக்கு ஜெபித்துக் கொண்டு இருக்கிறாயா. இதோ இரும்பு தாழ்பாலை முறிக்கிறாரு, வெண்கல கதவுகளை உடைக்கிறாரு, பொக்கிஷங்களை உனக்காக திறக்கிறாரு. இதோ வீடு பற்றி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாயா, வீடு கட்ட வேண்டும் நினைக்கிறாயா, கர்த்தர் உனக்கு வீடை கட்டி கொடுக்கும்படி ஆயத்தமா இருக்கிறாரு. நீ கேளு, விடாத கேளு, அப்பாட கேளு. அவர் அன்பு, அவர் அன்பு மாறாதது. இது உனக்கு எதிராக கல்லான இருதயங்கள் லகுவான இருதயமா மாறுகிற ஒரு நேரம். கர்த்தர் ராஜாக்களை தள்ளுகிறவர், ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ராஜாக்கள் இதே நீர் போல் தேவனுடைய கருத்தில் இருக்கிறது. இதை ஜெயம் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை நீ வாழும்படி கர்த்தர் உன்னை அழைச்சிருக்கிறார். தசம் தடமா தரஹபா லஹ தரபா. அநேகரால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறீரா,
அநேகரால் புறக்கணிக்கப்பட்டிருக்கீங்களா? இது உனக்காக புறக்கணிக்கப்பட்டவர் உன் புறக்கணிப்பை அகற்றி விட்டார். நீ கலங்க வேண்டாம், நீ தேய்க்க வேண்டாம். மாதா ரீபாலா துஷம் துட பூதரபா ஊ ரபாலா தூரபாலா கரல ரபா. தேவனுடைய கரம் இறங்கி கொண்டு இருக்கிறது. தேவனுடைய கரம் இறங்கி கொண்டு இருக்கிறது. தேவனுடைய மகிமை இறங்கி கொண்டு இருக்கிறது. இது உன் ஜெபம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். சபா சபலா ஹதுரா பகுலா ரிமரா பகுதனா ஷபா இதோ ஜெப தூபம் இங்கிருந்து கிளம்பி கொண்டு இருக்கிறது. ஒரு விண்ணப்பத்தை எடுத்து கொண்டு இருக்கிறார். பதிலை கொடுக்க போகிறார். நம்பு, விசுவாசி. அந்த அன்பு அப்படிப்பட்ட அன்பு, அந்த அன்பு அப்படிப்பட்ட அன்பு. அவர் அன்பு மாறாது, அவர் அன்பு மாறாது. உயர்வானாலும் தாழ்வானாலும், எந்த அதிகாரமானாலும், எந்த துன்பமானாலும், எந்த நாசபோசமானாலும், எப்படிப்பட்ட சிக்கல் வந்தாலும், எப்படிப்பட்ட அதிகாரமாக இருந்தாலும், ஆனால் இயேசு உன் மேல் அன்பு வச்சிருக்கிறாரு. அந்த அன்பு உன்னை விட்டு பிரிக்காது. அந்த அன்பு உன்னை விட்டு பிரிக்காது. அப்படிப்பட்ட அன்பு, அந்த அன்பு உன்னை விடுவிக்கும். அந்த அன்பு தடைகளை உடைக்கும். அந்த அன்பு இரும்பு தாப்புல முறிக்கும். அந்த அன்பு வெண்கல கதவுல உடைக்கும். அப்படிப்பட்ட அன்பு, அந்த அன்புக்குள்ள நீ வந்திருக்கிறாய். அந்த அன்பு தெய்வ இயேசுக்குள்ள வந்திருக்கிறாய். அவர் உன் மேலே அன்பு வச்சனால தான் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அவர் கைவிட மாட்டார். உன்னை தலைநிமிர பண்ண வைப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். நான் உன் சந்ததிக்கு அடைக்கலம் கொடுப்பேன்னு சொல்கிறாரு. இதை உனக்காக பூட்டப்பட்டிருந்த இரும்பு தாழ்புல திறந்து விட்டுட்டேங்கிறாரு. பூட்டப்பட்ட இரும்பு தாழ்புல உனக்காக திறக்கப்படுகிறது. பொக்கிஷ சாலை உனக்காக திறக்கப்படுகிறது. தூதர்கள் திறந்து கொண்டு இருக்கிறாங்க. உனக்காக பூட்டப்பட்ட பொக்கிஷம் திறக்கப்படுகிறது. உன் தேவைகளை சந்திப்பதற்கு பொக்கிஷங்கள் திறக்கப்படுகிறது. மனித உள்ளத்தில் தயவை கட்டவிழ்த்து கொண்டு இருக்கிறார். கல்லான இருதயம் லகுவான இருதயமாய் மாறுகிறது. உன் பிரச்சனை உடைகிறது. அந்த அன்பு, அந்த அன்பு உன் பிரச்சனை உடைக்கிறது. அந்த அன்பு உன் தேவைகளை சந்திக்கிறது. அந்த அன்பு பக்காலா தாராபா கத்தினி மாதாரா பக்காலாரா சப்துட மாதல மாதா ரிமா மாமா லா தாராபோலாரா. தகப்பனே உம்மை துதிக்கிறேன். பிதாவே உம்மை துதிக்கிறேன். உன்னதரே உம்மை துதிக்கிறேன். இரக்கம் உள்ளவரே உம்மை துதிக்கிறேன். கிருபை நிறைந்தவரை உம்மை துதிக்கிறேன். எங்கள் ஆவி, எங்கள் ஆத்துமா, எங்கள் சரீரத்தை உம்மிடத்தில் ஒப்படைக்கிறோம். என் நேசர் நீர்தானையா, என் ராஜா நீர்தானையா, என் மீட்பர் நீர்தானையா, என் அடைக்கலம் நீர்தானையா, என் சமாதான காரணர் நீர்தானையா, என் தேவைகளை சந்திக்கிறவர் நீர்தானையா, ஆதி அந்தமும் நீர்தானையா, என் முதல் முடிவு நீர்தானையா. ஜெயம் கொடுக்கிற அன்பு, வெற்றி கொடுக்கிற அன்பு, விடுதலை கொடுக்கிற அன்பு, சமாதான காரணரே, பிரிவினையை உடைக்கிற அன்பு, நேசம், நேசம், ஒருமையை கொடுக்கிற அன்பு, பாதுகாப்பின் அன்பு, முற்றிலும் ஜெயம் கொள்கிற அன்பு. உமக்கு கோடி ஸ்தோத்திரம். உங்கள் அன்பை உணராமல் இருக்கிறோம். உங்கள் இரக்கத்தை உணராமல் இருக்கிறோம். அப்பா, இப்படிப்பட்ட அன்பு உங்களை இணையும். எந்த உலகப்பரமான காரியம் பிரிக்க முடியாது. அந்த அன்பு இணைக்கப்பட்ட அன்பு. அந்த அன்பு உறுதியான அன்பு என்று நாங்கள் நிச்சயித்திருக்கிறோம். ரோமர் 8:29 இந்த அன்பு உங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லி உன் உள்ளத்தில் நிச்சயம் பண்ணுன்னு சொல்லிட்டீங்க. நான் நிச்சயம் பண்ணுறேன். நாங்கள் நிச்சயம் பண்ணுறோம். எனக்கு இந்த உங்கள் அன்பு போதும் ராஜா. இந்த உலகத்துக்கு முடிய போகிற சகல நாட்களில் உங்கள்கிட்ட இருப்பேன்னு சொன்ன அன்பு, அந்த அன்பால் எங்களை கரம்பிடிச்சு நடத்துங்க. அந்த அன்பால் எங்களை கரம்பிடிச்சு நடத்துங்க. தேவைகளை சந்திக்க போகிறக்கு நன்றி. தகப்பனை மை துதிக்கிறேன். பிதாவை மை துதிக்கிறேன். ஆவியானவரே, இந்த வேலையிலே இங்கே அமர்ந்திருக்கிற இந்த வார்த்தையை கேட்ட, இந்த நிகழ்ச்சியில் இந்த ஜெபத்தை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைங்க மேலே, ஒவ்வொரு தேவ பிள்ளைங்க மேலே உங்களுடைய அன்பு கடந்து போகட்டும். புறக்கணிக்கப்பட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒதுக்கப்பட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. தள்ளப்பட்டு நிறைய பேர் இருக்காங்க. அவர்களாக உங்கள் அன்பால் அவர்களை அணைச்சி கொண்டு அவர்களுக்கு ஜெயமான வாழ்க்கை கொடுத்து நீங்கள் உயர்த்த போகிறீங்க. நாளைக்கு ஒரு ஜெயமான, ஒரு உயர்வான, ஒரு மேன்மையான வாழ்க்கையை கொடுக்க போகிறீங்க.
கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் எல்லா இடங்களிலும் ஜெயத்தை கொடுக்கப்படுறதுக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டதுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.